இந்த வீட்டில் வந்து வெறும் டிவி யூனிட் மட்டும்தான் வந்து பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வந்து இந்த எலக்ட்ரிக்கல் பாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழே பேஸ் இருக்கு இல்லையா, பேஸ் கவுண்டரில் வந்து ஒரு சிங்கிள் டோர் இருக்கும். இது கூட தான் வந்து நாங்கள் எப்போவுமே வந்து பிளான் பண்ணுவோம். பட் என்னென்னா இங்கே வுட் ஒர்க் வந்து பண்ணுறதுனால ஆல்ரெடி வந்து அவங்க வந்து பண்ணி முடிச்சிட்டாங்க. அதனால் வெறும் வுட் ஒர்க் மட்டும் பண்ணும்போது அதோடய ஃபினிஷிங் வந்து இப்படி இருக்கும். ஏன்னா முன்னாடியே சொல்லிடுறேன், ஏன்னா நீங்கள் நிறைய வீடியோலாம் வந்து பார்க்கும்போது இதெல்லாம் வந்து ப்ராப்பராக ஹைட் பண்ணி தான் வந்து நாங்கள் வைப்போம். பட் என்னென்னா இதில் எலக்ட்ரிக்கல்ன்றது வந்து நாங்கள் எதுவுமே வந்து இதில் பண்ணலை. ஜஸ்ட் வந்து வுட் ஒர்க் மட்டும்தான் வந்து பண்ணோம். இப்போ இதில் பண்ணோம் அப்படின்னா திருப்பி வந்து இதெல்லாம் உடச்சி திருப்பி வந்து பண்ணணும். பட் என்னென்னா அவங்களுக்கு வந்து முன்னாடி வந்து எங்ககிட்ட எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணலை. எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறமா தான் கூப்பிட்டாங்க. இது பேஸ் யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து 2 ட்ராயர்ஸ், இது வந்து சிங்கிள் டோர், அதுக்கப்புறம் 2 ட்ராயர் வந்து கொடுத்துருக்கோம். இது சிங்கிள் டோர். அதுக்கப்புறம் வந்து இது பூஜா யூனிட்டோட சிங்கிள் ட்ரா வந்து இதில் கொடுத்துருப்போம். மேலே வந்து சிஎன்சியில் வந்து கொடுத்துருப்போம். உங்களுக்கு இந்த சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஸ்க்ரூஸ்லாம் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து க்ளோஸ் பண்ணுவோம். இதெல்லாமே வந்து ஃபேக்ட்ரியில் வந்து பண்ணுறதுனால ஜஸ்ட் வந்து ஃபிட்டிங் மட்டும்தான் இங்கே. இதோட ஃபிட்டிங் ப்ராசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் டேயில் வந்து கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சிடும். இது இப்போ நீங்கள் நார்மலாக வந்து பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ஃபிட்டிங் பண்ணுற ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு மேலே வந்து லேமினேஷனில் வந்து ஒட்டுவாங்க. அப்போ ஒட்டும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து திருப்பி எடுக்க முடியாது. பட் என்னென்னா இது வந்து நாங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமோ நீங்கள் வேறு இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு திருப்பி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட லாங் வியூலேருந்து இப்படி பார்க்கும்போது அதோடய ஃபினிஷிங் வைஸ் வச்சு இப்படி இருக்கும். நான் லெஃப்ட் சைட்லேருந்து காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பூஜா டோரோட சிஎன்சி வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். இது வந்து ஃப்ராஸ்டி ஒயிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒயிட்லாம் இருக்குது. பட் என்னென்னா இது வந்து ஃபுல் ஒயிட் இல்லாமல் ஃப்ராஸ்டி ஒயிட் ஃபினிஷிங்கோட இது இருக்கும். இது வந்து 2 பெல்ஸ் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட்டு வந்து சென்டரில் வந்து விநாயகர் ஒன்று வந்திருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா சிஎன்சிலேயே வந்து விளக்கு அதோட டிசைன் வந்து இதில் கொடுத்துருப்போம். அதோட சிஎன்சி கட்டிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். கீழே வந்து சிங்கிள் ட்ரா. இது ஃபுல்லாகவே பிளாக் கலர் நாபில் வந்து கொடுத்துருப்போம். இதில் கீழே வந்து சிங்கிள் டோர். அதிலே செல்ஃப் வந்து போட்டுக்கலாம், அட்ஜஸ்டபிள் தான் அதில் கொடுத்துருக்கும். இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபுல் ஓப்பன் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இருக்கும். நீங்கள் எதாக இருந்தாலும் ஃபில் பண்ணிக்கலாம். இதுலேயும் டிசைன்ன்றது வந்து பண்ணிக்கலாம். பட் என்னென்னா கிளைண்ட் சைட்லேருந்து டிசைன் எதுவுமே வந்து கேட்கல, ஃபுல் பிளெயினாக வந்து கேட்டிருந்தாங்க. அதனால ஃபுல் பிளெயினாகவே விட்டுட்டோம். அது க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கீழே இருக்கிற 2 ட்ரா. இது வந்து சிங்கிள் ட்ரா வந்து கீழே கொடுத்துருக்கும். மேலே வந்து சிங்கிள் ட்ரா தான், 2 ட்ரா இதில் இருக்கும். ஆக்சுவலாக இதோட பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே தான் வரணும். பட் என்னென்னா முன்னாடியே வந்து எங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல் அவங்க வந்து ஒர்க்கு முடிச்சிட்டாங்க. அப்படியே வந்து விட சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் எதுவுமே வந்து பண்ண முடியல. பண்ணோன்னா திருப்பி வந்து ஒர்க் அதிகமாக ஆகும். ஆல்ரெடி வீட்டுக்கு வந்துட்டாங்க, அதனால் திருப்பி பண்ண முடியாது. பண்ணோன்னா நிறைய ஒர்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ரைட் சைட்லேருந்து ஒரு ட்ரா வந்து கொடுத்துருக்கும். கீழே வந்து சிங்கிள் ட்ரா. பேக் பேனல் வந்து பார்த்திங்கன்னா இதோட லேமினேஷன் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்கோம். ரைட் சைடில் வந்து பிளாக் கலரில் ஒரு ப்ரௌன், பியூர் பிளாக் கிடையாது, ஃபுல்லாக பிளாக் கிடையாது, அது ப்ரௌன் கலர் வந்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வந்து பிளாக்காக வந்து இங்கே விசிபிள் ஆகுது.
நடுவில் வந்து பார்த்திங்கன்னா தீப்பெட்டி வந்து இதில் கொடுத்துருப்போம். மேலே வந்து ஒரு செல்ஃப் வந்து கொடுத்துருப்போம். ஆக்சுவலாக வந்து இதோட பெயிண்ட் கலருக்கும் இந்த நாங்கள் பண்ணுற இந்த டிவி யூனிட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். பட் என்னென்னா அவங்களுக்கு வந்து கலர் வந்து பிடிச்சதுனால எதுவுமே வந்து பண்ண முடியாது. நீங்கள் இந்த மாதிரி கலர்லாம் வந்து பண்ணும்போது, இந்த மாதிரி இன்டீரியர்லாம் பண்ணும்போது லைட் கலர் வந்து அடிச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். மேலே வந்து செல்ஃப் வந்து கொடுத்துரும், ஃப்ளோட்டிங் செல்ஃப். அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி டெக்கார் ஐட்டம்ஸ் எதாக இருந்தாலும் கூட வச்சுக்கலாம்.